டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமோட போன எபிசோட்ல பிரைம் ஒருத்தருக்கு மட்டும் மரியாதை கொடுக்கற மாதிரி தெரியுது. ரெட் விங் இன்னொரு பாதை இருக்கு. உங்க லிஸ்டுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா பிரைம்? ஐகான் டேட்டாபேஸோட டவுன்லோடு வேணா இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்கலாம். ஆனா ஷிப் டீகோட் பண்ண 4 செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. டிசெப்டிகான்ஸ்க்கு முன்னாடி ஐகான் ரிலிக்ஸ் ரெக்கவர் பண்ற நம்பிக்கை ஏதாவது நமக்கு இருக்குன்னா நாம நம்மளுடைய ரிசோர்சஸ டிவைட் பண்ணியே ஆகணும். ஆனா ஆப்டிமஸ் நம்பர்ஸ்னு வரும்போது ஏற்கனவே நாம ரொம்ப பலவீனமா இருக்கோம். மல்டிபிள் ஸ்குவாட்ரன்ஸ் டிஸ்பேட்ச் பண்றது மூலமா 4 கோஆர்டினேட்ஸ்க்கும் ஒரே நேரத்தில் நம்மால போக முடியும். மத்த 3 ரிலிக்ஸோட கோஆர்டினேட்ஸ் ட்ரையாங்குலேட் பண்ணுங்க. இந்த ரேஸ்ல நாம என்ன ஆனாலும் சரி தோத்து போக மட்டும் கூடாது. இந்த கோஆர்டினேட்ஸ் படி பார்க்கும்போது இந்த 4 ஐகான் ரிலேக்ஸோட 2வது ரிலேக்ஸ் இந்த உலகத்தோட ரொம்ப ஆழ்பகுதியில இருக்கு. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த உலகம் மட்டும் இல்ல, எந்த உலகத்தோட மூளைக்கும் போக தயாரா இருக்க மெகாட்ரான். அப்ப என் பரிசோட திரும்பி வா த்ரெட்விங். என்னோட அடுத்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவங்கிறத நிரூபிச்சு காட்டு. மத்தவங்களை விட நீ சிறந்தவன்னு காட்டு. இனஸ்டாட், கிராஸ் கிளாம், லேசர் ஸ்கிராம்பிள், டூரோபிலியம் ட்ரில், அப்புறம் கொஞ்சமா டேமேஜ் ஆன வேலை செய்யக்கூடிய டீகாக். எனக்கு துரோகம் பண்ண குளோன்கள் எனக்கு கொடுத்த பரிசு. என்ன முழுமையாக்கிக்க எனக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. சிம்பிளான வழி இல்லாத ப்ரொசீஜர். ஒன்னாவது தைரியமா பண்ண. இதுக்கு தைரியம் மட்டும்தான் இப்ப தேவைப்படும். டிசெப்டிகானுடைய 4 டிட்டாச்மெண்ட்ஸா 4 வேற வேற கான்டினென்ட்ஸ்க்கு கிரவுண்ட் பிரிட்ஜ் பண்ணி போறாங்க. அதுவும் ஒரே நேரத்துல. என் ப்ரொசீஜரை தள்ளி போட்டுக்கிறேன். எச்சரிக்கையா இருக்கணும் பல்க்ஹெட். ரஃபால் மத்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சரி பண்ணுங்க. நான் இப்ப அண்டார்டிக்கு போகலான்னு இருக்கேன். தப்பா நினைக்காத நண்பா. உன் மெஷின்ல உன் கூட துணைக்கு இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட வர யாருமே இல்லையே ஆப்டிமஸ். ஏஜென்ட் ஃபவுலர் அலர்ட்டா இருந்தா கூட. எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவர் மனுஷன். நான் இந்த பிளானட்ல ஆல்ரெடி மிச்சம் இருக்கிற ஆல்டர்னேட் ஆட்டோபாட்டை பத்தி தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க சீரியஸாவா சொல்றீங்க? வீல் ஜாக் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டான். முரடன் அவன். அதுவும் இல்லாம அவன் பல்கெட்டோடைய பார்ட்னர். நீ சயின்டிபிக் விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க. ஆனா வீல் ஜாக் ஒரு சிறந்த வீரனாவும் இருக்கிறான். இந்த தற்காலிக கூட்டணி ஏத்துக்கிட்டா நீ புத்திசாலின்னு அர்த்தம். கிரவுண்ட் பிரிட்ஜுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலா? டிசெப்டிகான் விஞ்ஞானிகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளானட்டை நான் வெறுக்கிறேன். ஒண்ணுமே இல்லாத பாலைவனமா இருக்கு, இல்லனா பனி படர்ந்த நிலமா இருக்கு. சரி, என் டிசெப்டிகான் சகோதரர்களே எல்லாரும் எங்க இருக்கீங்க? கொண்டு வந்தது ஏன் தான் டிசெப்டிகான்ஸ், நீங்க இப்ப அடிச்சு வீழ்த்துறது உங்க ஷிப்போட கமாண்டர்ங்கிறத மறந்துட்டீங்களா? நீ யாருக்கும் உத்தரவு போட முடியாது.
நீ ஒதுக்கப்பட்டவன். ஸ்கை குவேக், ஆனா நீ என் சகோதரனையும் என்னையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவன் ஆல் ஸ்பார்க்கோட ஒன்னா இணைஞ்சிட்டான். உனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாள் கமாண்டர் ஸ்டார் ஸ்கிரீம். எனக்கு சக்தி இருந்தா இது எல்லாத்தையும் இப்பவே நான் முடிச்சிருவேன். இந்த நிமிஷமே. ஆனா மெகட்ரானோட ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட்ங்கிற முறையில எல்லா துரோகிகளையும் என்னோட மாஸ்டர் கிட்ட நான் ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. என்னது ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட்டா? அது என்னுடைய பதவி. என் பதவியா இருந்துச்சு. கமாண்டர் ட்ரெட்விங், இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். அதனால்தான் மெகட்ரான் தன்னுடைய செகண்ட் இன் கமாண்ட் அனுப்பி இருக்காரு. எனர்ஜான தேடிட்டு இருக்கீங்களா இல்ல மொத்தமா வேற ஏதாவது விஷயம் இருக்கா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கெல்லாம் என்ன தேடுறீங்கன்னு தெரிஞ்சா நானும் உங்களுக்கு உதவி செய்வேன்ல. கோஆர்டினேட்ஸ்க்கு நாம வந்தாச்சு. ரெலிக் ஏற்கனவே எடுக்கப்பட்டாச்சு. ரேலிகா? எந்த மாதிரியான ரேலிக்? இந்த பகுதி முழுக்க தேடுங்க. கமாண்டர் த்ரெட்விங், வாகனம் போன பாதையை நாங்க பார்த்துட்டோம். அப்படின்னா ஆட்டோபாட். கண்டிப்பா. வழக்கமா வெற்றி அடைஞ்ச இடத்துல இந்த மாதிரி கொடி வைக்கிறது அவங்க பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத துரோகி. அப்புறம் உன்னை நான் இங்கேயே உடைச்சு போட்டுட்டு துரு பிடிக்கிட்டவனை விட்டுட்டு போயிடுவேன். நீங்க 2 பேரும் அந்த கைதியை கண்காணிங்க. ஆப்டிமஸ் பிரைம், நான் ஒரே ஒரு தடவை தான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த ரெலிக்கை என்கிட்ட கொடுத்துரு. இதே ரெக்வஸ்ட் தான் நான் உன்கிட்ட வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ரெட்விங். அப்படின்னா நாம 2 பேருமே சமநிலையில இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா என் பக்கத்துல நாங்க 5 பேர் இருக்கோம். உன் பக்கத்துல நீ மட்டும்தான். ஆள், இந்த விலங்கு கட்டி விட்டா நானும் உங்க பக்கம் தானே இருப்பேன். எண்ணிக்கை அதிகமாகும்ல. உன்னோட குறி ரொம்ப மோசமா இருக்கு. அப்படின்னு நீ நினைச்சினா அது உன்னுடைய தப்பு. நம்மளை இங்க விட்டுட்டு உங்க கமாண்டர் எங்க போனாரோ?
கமாண்டர் த்ரெட்விங். நாம என்ன ஒரு அற்புதமான டீம் இல்ல. நீங்க ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆப்டிமஸ் பிரைம். அந்த கொடூரக்காரன் ரெட்விங் என்ன அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி, இந்த விலங்க கொஞ்சம் கைட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த ரிலேக்கு இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை நேரா கூட்டிக்கிட்டு போயிடுறேன். இல்லைனாலும் நீ கூட்டிட்டு போய்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கூட்டிக்கிட்டு போய் தொலைக்கிறேன். கொஞ்சம் நியாயமா நடந்துக்கங்க பிரைம். இந்த குளிர் நம்ம 2 பேரோட ஆக்டிவேஷனையும் ஃப்ரீஸ் பண்ணிடும். இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம பயாலஜியை அஃபெக்ட் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் மோசமா இல்ல. நீ நல்லா தான் இருப்ப. நல்லா இருப்பேன், ஆனா அவஸ்தைப்படுறேன். நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. நம்ம கூட்டணிக்கு நீங்க கொடுத்த மதிப்பு இவ்வளவுதானா? ஆட்டோபாட்ஸ்க்காக நான் எவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணிருப்பேன். உங்க ஞாபகங்கள் திரும்பி வர உதவி செஞ்சிருக்கேன். ஆர்சியோட உயிரை காப்பாத்தி இருக்கேன். சில நேரங்கள்ல நீ எங்களுக்கு பயனுள்ளவனா தான் இருந்திருக்கிற. ஆனா அதுல உன்னுடைய சுயநலமும் இருக்குங்கிறத என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி, எல்லாராலையும் உங்களை மாதிரி அப்படி சுயநலம் இல்லாம இருக்க முடியாது. ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. மனுஷங்க ரிலி கண்டிப்பா இங்கதான் இருக்கும். சரி, நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டியதை நாமளே எடுத்துக்கலாம். சைபர்ட்ரானின் ரிலீக்ஸை தேடுறதுக்காக மனுஷங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்குள்ள நம்ம அப்படிலாம் நுழைய முடியாது. அவங்க திருடி வச்சிருந்தாலுமா? மனுஷங்கள ஆபத்தான டெசெப்டிகான்ஸ் கிட்ட என்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ரஃபேல், ஏஜென்ட் ஃபவுலருக்கு சுயநினைவு வந்துடுச்சா? நான் இங்க இருக்கேன் பிரைம். உங்க சூழ்நிலை என்ன? என் கரண்ட் கோஆர்டினேட்ஸ்ல ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கு. உடனடியாக அதோட ஆக்சஸ் எனக்கு வேணும். இருங்க, நான் கால் பண்றேன். மனுஷங்க வந்து நமக்கு அனுமதி கொடுக்கற வரைக்கும் இந்த உர பணியில நாம எதுவுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? பேஸ் கிளியர் ஆயிடுச்சு பிரைம். அங்க எதையும் உடைக்காம பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி ஏஜென்ட் ஃபவுலர். ரெலக் ஐஸ்குள்ள நல்லா சீல் ஆயிதான் இருக்கு. நீ யாருக்குமே விசுவாசமா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஸ்டார் ஸ்கிரீம். ஆனா ஆட்டோபாட்ஸுக்கு நீ உதவி செய்கிறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்ன? நான் வேணும்னு தான் உனக்காக ட்ராக்ஸை விட்டு வந்தேன். என்ன கடத்துற இவர்கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான். ரெட்விங், நான் இந்த ரிலீக்கோட உன்னை இந்த இடத்தை விட்டு அனுப்ப முடியாது, தெரியும்ல? அது எனக்கும் தெரியும் பிரைம். அதை எடுத்துட்டு போக உனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நிச்சயமா இந்த ரிலேக்கு ஏதோ விசேஷமானதா தான் இருக்கணும்.
டிசெப்டிகானோட ஆரிஜினோடது. The Apex Armor. பிரமாதமா பொருந்திருக்குல்ல. அது லார்ட் மெகட்ரானுக்கு சொந்தமானது. எவ்வளவு தைரியம் இருந்தா அதை நீ எடுத்து மாட்டிப்ப. இப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க கமாண்டர்? இப்ப நீ அவ்வளவு பெருசாவும் இல்ல பலசாலியாவும் இல்ல. கிளிஃப் ஜம்பரை அழிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்ல. உன் ரெட்ட சகோதரனோட உன்னை நான் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு அனுமதிய கொடு. அப்புறம் நீ ஆப்டிமஸ் பிரைம், உனக்குள்ள இருக்கிற ஸ்பார்க்க நான் வெளியில எடுக்காம விட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் உன் கருணைக்காக ஏங்கி ஏங்கி நான் வெறுத்து போயிட்டேன். Dreadwing, நம்ம சண்டைக்கு இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா நம்ம பொதுவான எதிரி முன்னாடி நாம இப்போ ஒண்ணு சேரலனா ஸ்டார் ஸ்கிரீன் நம்ம 2 பேரையும் அழிச்சிருவோம். நான் அவன் கவனத்தை என் பக்கம் திருப்பிக்கிறேன். இப்படி சுக்குநூறா விழுந்துட்டியே. நீதான் ஆல் ஸ்பார்க்கோட இப்போ ஒண்ணு சேர போற. கிச்சு கிச்சு முட்னியா? முட்டாள். நான் புத்திசாலி மட்டும் இல்ல, ஈடு இணை இல்லாதவன். இருந்தாலும் உன்னால பறக்க முடியாது. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ மரியாதையா 3 ரிலிக்ஸ் பத்தியும் சொல்லிடு. என் பளபளப்பான புது ஆர்மர் மாதிரி அதுவும் சக்தி வாய்ந்ததா? உன்ன மாதிரி ஆட்கள் கையில கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகவே அதை ரொம்ப பாதுகாப்பா ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். பிரைம், பின்னாடி வந்துரு. ஒழுங்கா என்கிட்ட இருந்து நீங்க யாருமே தப்பிக்க முடியாது. இரு, 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க.
நம்ம கூட்டணி வெற்றிகரமா வேலையை முடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார் ஸ்கிரீம் போயிட்டான். அந்த ஏபெக்ஸ் ஆர்மர் அவன் கூடவே போயிடுச்சு. நாம இந்த சண்டையை தொடர ஏதாவது காரணம் இருக்கா? அந்த லட்சியமே தொலைஞ்சு போயிடுச்சு. நமக்குள்ள முடிக்கப்படாத மொத்த விஷயங்கள் இருக்குல்ல. ஸ்கை குவேக்க நான் எதுவுமே செய்யல. அவ மரணத்துல நான் என்னுடைய பங்குக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால உங்க ரெட்டையர்களுக்காக நான் முறையிட தயாரா இருக்கிறேன். உன்னுடைய டெசப்டிகான் நோக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வா. இந்த யுத்தத்துல எனக்கு உதவி செய். அவனுக்காக, விழுந்த அத்தனை பேருக்காகவும். இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அடுத்த முறை நான் உன்னை சந்திக்கும் போது நான் உன் கதையை முடிச்சிருவேன். அப்படியே நடக்கட்டும்.